கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஷ்ணு. விஷ்ணு, வணக்கம். விவரங்கள். சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலான அந்த மெட்ரோ ரயில் வழித்தடத்திற்கான விரிவான திட்ட அறிக்கைக்கு தமிழ்நாடு அரசு தற்பொழுது ஒப்புதல் என்பது வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே 54 கிலோமீட்டருக்கு முதல் கட்டமாகவும், இரண்டாவது கட்டமாக 118 கிலோமீட்டருக்கு 3 வழித்தடங்களில் இந்த மெட்ரோ ரயில் பணிகள் என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலான இந்த வழித்தடத்திற்கு தற்பொழுது தமிழ்நாடு அரசு ஒப்புதல் என்பது வழங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 15.46 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த வழித்தடம் அமைய இருக்கிறது. இதற்காக 9,335 கோடி ரூபாய் என்பது அந்த விரிவான திட்ட அறிக்கையில் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக அந்த விமான நிலையம் முதல் குரோம்பேட் வழியாக தாம்பரம் வழியாக செல்லக்கூடிய இதில் 13 உயர்த்தப்பட்ட அந்த மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாகவும் அந்த விரிவான திட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதற்கு தற்பொழுது தமிழ்நாடு அரசு ஒப்புதல் என்பது வழங்கியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த வழித்தடத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் அனுமதியையும் மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு தமிழ்நாடு அரசு அந்த அனுமதி என்பதை வழங்கியிருக்கிறது. மேலும் ஒன்றிய அரசுக்கு இந்த விரிவான திட்ட அறிக்கை அனுப்பி வைக்கப்படும். அந்த திட்ட அறிக்கைக்கு ஒன்றிய அரசிடமிருந்து நிதியும் மற்றும் அந்த திட்டத்திற்கு அனுமதியும் என்பது பெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த வழித்தடத்திற்கான அந்த கட்டுமான பணிகள் என்பது முறையாக தொடங்க இருக்கிறது. இந்நிலையில் பெரிதும் தாம்பரம் மக்கள் எதிர்பார்க்கப்பட்ட இந்த சென்னை சுற்றுவட்டார பகுதிகள் மக்கள் எதிர்பார்க்கப்பட்ட இந்த திட்டத்திற்கான தமிழ்நாடு அரசு ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நன்றி விஷ்ணு. கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இது குறித்த கருத்துக்களை பகிர்வதற்காக சமூக ஆர்வலர் திரு தயானந்த் கிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார், வணக்கம். சார், தற்போது கிளாம்பாக்கம் வரையிலான இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இது மக்களுக்கு எந்த அடிப்படையில் நன்மை பார்க்கும் விதமாக இருக்கும்? நீங்க பேசலாம். தாம்பரம் பகுதி மக்கள் சார்பாக ரொம்ப ஆண்டுகளாக இந்த மெட்ரோ திட்டம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். இதுல தினசரி ஒரு 1.5 லட்சம் பேர் பயணிக்க முடியும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரைக்கும். இப்ப சென்னை சிட்டியும் இந்த புறநகர் பேருந்து நிலையத்தை இணைக்கிற மாதிரி இந்த மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அண்ட் குறிப்பா தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் போன்ற மக்கள் அடர்த்தி நிறைந்த பகுதிகளில் இருந்து அவங்க சென்னைக்குள்ள கல்வி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போறதுக்கோ இல்லை அலுவலகம் போறதுக்கோ இந்த எக்ஸ்டென்ஷன் மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும். இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அண்ட் இதை விரைவில் இந்த திட்டத்தை செயல்படுத்தணும். மற்ற ஃபேஸ் 2 மெட்ரோ திட்டம் 2027 முடியும் போது இந்த எக்ஸ்டென்ஷனும் முடிச்சாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.